இன்றைய நாள் ஜூன் 1ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம், வைகாசி மாதம் 19ஆம் திருநாள். அருமையான நாள்னு சொல்லலாம். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம், மீனம், அதுலேயுமே நவமி திதி. நவமி அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா அது ஸ்ரீராமனை வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரீராமன் பிறந்த திதி பார்த்தோம்னா நவமி திதி. இந்த நாள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமா பாராயணம் பண்ணால் எந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியங்கள் ஏற்படுமோ அந்த புண்ணியம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் அடங்குகிறது. ராமனை துதிப்பது இன்றைய நாள் நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் இன்றைய நாள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மனசுக்கு நிம்மதி தரும். இந்த கேத்துவுடைய நட்சத்திரம்ங்கிறது இருக்கிறதுலே கொடுமையான நட்சத்திரம்னு சொல்லுவோம். கொடுமைனா ரெண்டு விதமான நல்ல விஷயம் நடக்கும். அவங்களுக்கு ஓன்லி தப்பு மட்டுமே தெரியும். தே ஆர் வெரி குட் சைக்காலஜிஸ்ட். மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு வார்த்தை இங்கிலீஷில் டீட்டெயிலிங்னு சொல்லுவோம். அந்த டீட்டெயில் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம். அந்த மக நட்சத்திரத்தில் பிரச்சனை வந்தது, அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குரூரமான கிரகம், கெடு கிரகம், அசுப கிரகம் போய் நின்றுதுன்னா பிரச்சனை முத்துன்னு அர்த்தம். இந்த நாளில் அந்த மாதிரி நெகட்டிவ் எதுவும் கிடையாது, தைரியமாக இருக்கலாம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான சூச்சனைகள் இருக்கும். அதை பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியும். இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும், நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையான பேச்சு, செல்வாக்கு, இது ரெண்டுமே இன்றைய நாள் முழுமையாக இருக்கக்கூடிய பொன்னான நாள். ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் சூரியன். இன்றைய நாளுடைய நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூர்வ புரோஷ்ட பதா நட்சத்திரம்னு சொல்லுவோம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நாள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க. எதுவாக இருந்தாலும் சரி மற்றவங்களை அதட்டி பேசுகிற மாதிரி இருக்கும். உங்கள் செல்வாக்கு தானாக உயரக்கூடிய நாள். நிறைய பேர் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு வெற்றி பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கும். தங்க வியாபாரிகளுக்கு பிரம்மாண்டமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் தத்ரூபமாக நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை அள்ளி குவிக்கும். அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கைகூடி வரும். நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போதும், அது நடந்து முடிஞ்சிடும். அந்தளவுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், குழந்தைகள் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவது, சில பேருக்கு கவர்மெண்ட் கோட்டா மெரிட் சீட்லாம் பிளான் பண்ணிங்கன்னா நடக்கும். போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி. நிறைய பேருக்கு தலைமை பதவி பிராப்தமாகக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் பையனை வெளிநாடு அனுப்பி பணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. குழந்தைகளில் பொதுவாக வெளிநாட்டுக்கு போய் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் அந்த குழந்தைக்காக தான். அந்த குழந்தைகள் நன்னா இருந்தாங்கன்னா நான் நன்னா இருக்கேன் சார், ஆனால் அந்த குழந்தைகளே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க சார், என்கிட்ட பேசுறது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்லாம் மாறும். யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நல்லா பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். லைஃபுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நம்ம தான் பண்ணணும்னு முடிவு வரும். அந்த முடிவு எடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நிறைய விஷயங்களுக்கு செலவு, நிறைய விஷயங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆடம்பரமான செலவு, சில விஷயங்களுக்கு விரயங்கள். ஆனால் உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சாப்பிடக்கூடிய டைம் மட்டும் மாற்றாமல் கரெக்டான டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டிலே பண்ணக்கூடாது. அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். அபாரமான வெற்றி. நண்பர்கள் மூலியமா லாபம். சில பேருக்கு கவர்மெண்ட் மூலியமா பெரிய ஒரு ஏற்றம். சில பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். சில பேருக்கு பட்டமளிப்பு விழா, அன்பளிப்புகள், பெரிய சர்டிஃபிகேட், இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, பணம் தாராளமாக வந்து சேருது, வியாபாரம் பயங்கரமாக இருக்கிறது, பெரிய பெரிய நட்பெல்லாம் உருவாகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். உடம்பு மட்டும் விட்டமின் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் நீங்கள் தான் பாஸ் ஆக போகிறீங்க, நீங்கள் தான் மேனேஜர் ஆக போகிறீங்க, வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய நாள். ஒருவேளை இன்றைய நாள் வங்கிகளுக்கு போகணும், ஒரு முக்கியமான வேலை இருக்கணும், ஒரு லோன் கேட்கணும், மேனேஜரை பார்க்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ். ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சிம்ம ராசியில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை கூப்பிட்டு போனீங்கன்னா உங்கள் வேலை சக்ஸஸ் ஆகிடும். கோவப்படக்கூடாது. ஆனால் ஏன்னா அஷ்டமத்துடைய ஸ்தானங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அஷ்டமத்தில் சந்திரன் ஏற்படம் வருது, எதிர்பாராத கூப்பிடுறது, எதிர்பாராத பிரயாணம், இது எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். பொறுமை காப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாளை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தள்ளி போய் தான் நடக்கும். அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் பிரயாணம் பண்ணுறாருங்கிறது பயங்கரமான ஏற்றம். குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லைஃப் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்கள் அப்பா மூலியமாக, உங்கள் பையன் மூலியமாக, உங்கள் மாமனார் மூலியமாக ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பலவிதமான நன்மைகள் நடக்கும். 1-2லாம் கிடையாது, பலவிதமான நன்மைகள் நடக்கும். கராராக நின்று ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க. இது தப்புன்னா அது தப்புன்னு சொல்லுவீங்க, இது கரெக்டுனா இது கரெக்டுன்னு சொல்லுவீங்க. அதாவது ரெண்டும் மாற்றி பேச மாட்டீங்க. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலே இந்த நாள் நிறைய எதிரிகள் உருவாவாங்க. தப்பு கிடையாது. நீங்கள் தப்பு இல்லாத நேரத்தில் நீங்கள் அவசரம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மை உங்கள் பக்கம் நிற்க வேண்டிய நாள். விநாயகரை மனசார வேண்டுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், வீட்டில் பெரியவங்கனால சின்ன சின்ன பிரச்சனைகள், மெயினாக சித்தப்பா சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் சின்ன அவதிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். ஆனால் பொதுவாக இந்த நாள் வேலைகளில் நிறைய குடைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. சில பேருக்கு ஏன் இவ்வளோ ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பசங்களுக்காக நீங்கள் உழைச்சி தான் தீரணும். அதனால் கோவப்படாமல், ஆக்ரோஷப்படாமல், டென்ஷனை குறைச்சிட்டு இந்த நாள் வாழ கற்றுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். வண்ணாரகுடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பயங்கரமான வெற்றியை கைகூடி கொடுக்கக்கூடிய, அதாவது நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்கள் குலதெய்வமே முன்னாடி நிற்கும். உங்கள் பின்னாடி நான் இருக்க, நீ போடான்னு சொல்லி குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானம் சொல்லுவோம் மீனத்தில், அது குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த நாள் சந்திரன் பிரயாணம் பண்ணுறார். ஸோ பேசிக்லி யூ ஹவ் காட் கஜகேசரி யோகம். இந்த நாள் ஒரு பெரிய ஒரு யானை படை தளபதின்னு சொல்லுவோம். அதாவது யானையை கட்டி மேய்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த நாள் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறதுனால பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி காணக்கூடிய நாள். உடம்புலாம் பிரச்சனை இருக்காது, நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாளில் பொதுவாக ஸ்கூல், காலேஜ், இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு, வங்கிகளில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமான நாள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். பயங்கர சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரியே நடக்கும். பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கும். முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நடக்கும். பல நேர்மையான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் பொறுமையாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய நாள் சொல்லலாம். இந்த நாள் மனோதிடம், தன்னம்பிக்கை மிக 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 அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும்னு ஒரு தைரியம் வரும். யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ்டு தொழில்நுட்ப கல்விகள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஏதோ இடத்துல வருமானம் வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு புதுசாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். அதுக்காக விரயங்கள் செய்வீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய பொன்னான நாள். இன்னொன்று, நீங்கள் பேசுகிறதே ஒரு ஜட்ஜு மாதிரி தான் பேசுவீங்க. ரொம்ப கௌரவமாக நடந்து கொள்வீங்க. ரொம்ப அமைதியான தோற்றம், அமைதியான எண்ணங்கள், நேர்மையான எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான நாள். யாருக்காகவும் எதுக்காகவும் மாற மாட்டீங்க. ரூல்ஸ்னால் ரூல்ஸ் அப்படியே நிற்பீங்க. தப்பான விஷயத்துக்கு நீங்கள் துணை போக மாட்டீங்க. நிறைய நல்ல விஷயம். யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் இல்லையோ அதெல்லாம் சரியாகும். யாரெல்லாம் பார்த்து இப்போ ரீசன்ட் பாஸ்டில் நிறைய குழந்தைகள் ஒரு மாதிரி டிஸ்லெக்சர் மாதிரி
பிரச்சனை, அப்படி ஓசிவிங்கன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள். சில குழந்தைகளுக்கு டவுன் சிண்ட்ரோம்லாம் சொல்கிறோம், அவளுக்கெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனவியாதின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இந்த நாள்லேருந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக உடம்பு செட் ஆகக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. உங்கள் குழந்தைகள்லாம் பேசுவாங்க, சீக்கிரமாக பேசிடுவாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன பண்ணணும்? ஆளிலை கிருஷ்ணனை வழிபாடு செய்தால் எது நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது நடந்துடும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக செலவுகள், குடும்பத்துக்காக அலைச்சல்கள், சில இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் இதெல்லாம் தேவையோ அந்த தேவைகளுக்காக இந்த நாள் செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் பேசிய ஒரு காரியத்தை ஜெயிச்சிருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். ஏன்னா லக்னத்தில் சந்திரன் கிராசிங் இருக்கிறது. சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தனதான்யாதிபதினு சொல்லக்கூடிய பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பணம் மட்டும் பிரச்சனை கிடையாது, உடம்பு கவனமாக இருக்கணும். கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும். உடம்பு ஹீட்டு கவனமாக இருக்கணும். கால் பாதங்கள், வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் இன்றைய நாள் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் இன்றைய நாள் தெய்வ சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பொன்னான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் ராசி லக்னம் விருச்சிகம், 2வது மீனம், 3வது கடகம். அனைவருக்கும் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் தர்மமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.